ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 4ல் இருக்க சம்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி தேர்ட் சம் வர பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து சம். ஸோ ஃபோர்த்து சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே பாருங்கள். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் information relating to Sridevi Enterprise, calculate the value of goodwill on the basis of 4 year of purchase, average profit of 3 years. So purchase year வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 years, purchase year 4 years, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 2016, 2017, 2018 கூறிய ப்ராஃபிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1,75,000, 1,50,000 அண்ட் 2 lakh ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் ரெக்கரிங் இன்கம். ஸோ இட் இஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இதை வந்து என்ன பண்ணோம், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ரெக்கரிங் இன்கம் அப்படின்னும் போது தமிழில் வந்து திரும்ப திரும்ப நிகழாதது. அதாவது சடனாக ஒரு இன்கம் வந்திருக்கும், அடுத்த வருஷம்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த இன்கம்ன்றது இருக்காது. எப்பயாச்சு ஒரு சர்டன் டைமில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக ரொட்டீனாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னென்னா நான் ரெக்கரிங் இன்கம் 45,000 இன்க்ளூடட் இன் த இயர் ஆஃப் 2016. ஸோ அந்த நான் ரெக்கரிங் இன்கம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா அந்த 2016 இருக்கிற ப்ராஃபிட்டோட நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் பாருங்கள், த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் the year 2017 was overvalued. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமாக காமிச்சிருக்காங்க, ஓவர் வேல்யூடாக காட்டியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட் அண்ட் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வாங்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஃபோர்த்து சம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும். ஸோ பாருங்கள், 2016, 2000 இந்த மாதிரி டேப்லர் காலம் மாதிரி போடணும். பர்டிகுலர்ஸ் எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2016, 2017, 2018. அதுக்குரிய ப்ராஃபிட்ஸ் பாருங்கள். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1,75,000, 1,50,000, 2 lakh அப்படின்னு சம்மில் பார்த்தோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2016 included non-recurring income 45,000 included அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2016 நான் ரெக்கரிங் இன்கம் 45,000 இருக்குது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இயர் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், 1,75,000 minus 45, ஸோ 1,30,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the closing stock of the year 2017 was overvalued means அதிகமாக காமிக்கிறது கணக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் காட்ட வேண்டிய ஸ்டாக்கை இந்த இயரே காட்டுவாங்க. ஸோ ஒரு வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக்கு. அப்போது ஒரு வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வருஷத்துக்குரிய அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா March 31 வந்து நம்மக்கிட்ட ஓவர் வேல்யூ காட்டியிருக்காங்க. ஸோ அதிகமாக காமிச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் இயருக்குரிய ஓப்பனிங் ஸ்டாக். அப்போது இயரில் வந்து லெஸ் பண்ணணும் ஓவர் வேல்யூவாக இருக்கிறத. நெக்ஸ்ட் இயர் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஆட் பண்ணி காட்டணும். ஸோ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் இயர் அதாவது 2017 30,000 ஆட் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1,50,000 minus 30,000, 1,20,000. நெக்ஸ்ட் ஆட் ஓவர் வேல்யூ ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அதே 30,000 நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்காக போட்டு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ ஓகே, 2 lakh plus 30,000, 2,30,000. ஸோ இதுதான் இந்த வேல்யூ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, 1,30,000, 1,20,000, 2,30,000. இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா
ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ யூ ஹவ் டு ரைட் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இப்போ நம்ம கீழே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, 1,30,000, 1,20,000, 2,30,000. ஸோ எத்தனை இயர்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் யூ ஹவ் டு ஆட் இட் அண்ட் டிவைட் நம்பர் 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 1 3s are 3, 48ல் 3s 1 டைம்ஸ் வருமா, பேலன்ஸ் 1. ஸோ இங்கே 8 இருக்குது. ஸோ 18 6 டைம்ஸ் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ரிமைனிங் எல்லா ஜீரோஸையும் ஆட் பண்ணணும். ஸோ 1,60,000 தான் என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யூ ஹவ் டு ரைட் த குட்வில் ஃபார்முலா. குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 1,60,000. நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா சம்மில் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ குட்வில் ஈக்குவல் டு 6,40,000. You have to take write the answer in goodwill equal to 6,40,000. Okay, thank you for watching. Keep supporting, subscribe my channel and like it. Thank you.